மலையகத்தில் பல பின்தங்கிய தோட்டப்புற பாடசாலைகளுக்கு இன்றும் முறையாக இலவச கல்வி சென்றடையவில்லை. அவ்வாறாக பின்தங்கிய தோட்டப்புற பாடசாலையாக இருந்த கேகாலை மாவட்டம் தெய்யோவிட்ட கல்வி வலயத்திற்குட்பட்ட கந்தலோயா பாடசாலை குறுகிய காலத்தில் வளர்ச்சி கண்டுள்ளது. இதுவரை இப்பாடசாலையில் கல்வி கற்ற 35க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்றிருப்பது இப்பாடசாலை மிக குறுகிய காலத்தில் அடைந்திருக்கும் மிக பெரிய வளர்ச்சியாகும். கந்தலோயா பாடசாலை அமைந்துள்ள கந்தலோயா தோட்டம் மிகவும் வறிய பின்தங்கிய தோட்டமாகும். இது நஷ்டத்தில் இயங்கும் ஒரு தோட்டம் என்றபடியாக இங்கு வாரத்துக்கு ஒரு 3 நாள் மட்டுமே வேலை கொடுப்பார்கள். மக்கள் பெரும் பொருளாதார பிரச்சனையில் தான் இங்கு தங்களுடைய வாழ்க்கை நிலையை கொண்டு நடாத்தி கொண்டு இருப்பார்கள். இவ்வாறான ஒரு நேரத்தில் இந்த கந்தலோயா தோட்டத்துக்கு எந்த விதமான ஒரு போக்குவரத்து வசதியும் இல்லை. மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியதாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டோம் என்றே கூற வேண்டியிருக்கின்றது. ஆரம்பத்தில் எங்கள் ஊருக்கு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, ஏலக்கா ஸ்டோரில் தான் ஒரு பகுதியை கொடுத்து அங்கே தான் நாங்கள் எல்லாமே படித்தோம். அப்போ 4ஆம் ஆண்டு வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். அதுக்கு பிறகு தான் இங்கே 2 பில்டிங் கிடச்சிச்சு. தரம் 8 வரைக்கும் தான் இங்கேயும் இருந்துச்சு ஸ்கூல். உதவி நண்பர்கள்ட்ட கைகோர்ப்போட ஓலெவல் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2013 நாங்கள் எங்களோட ஓலெவல் பேட்ச் நாங்கள் ஓலெவல் செஞ்சு எல்லாம் பாஸ் பண்ணோம். மாணவர்களிடத்தில் வெறும் கல்வியை மட்டும் புகுத்தாமல் அவர்களின் சமூக ரீதியான அசைவியக்கத்துக்கு அவர்களை நாங்கள் தயார்படுத்தினோம். அதனால் நாங்கள் இரவு 11 மணியை மட்டும் மாணவர்களுக்கு பாடசாலையில் வைத்து படித்து கொடுத்தோம். அதே நேரத்தில் தலைமைத்துவ பயிற்சிகளை பாதையோரங்களில் செய்தோம். எமக்கு மைதான வசதி இல்லாததால் தலைமைத்துவ பயிற்சிகள் எல்லாம் பாதையோரங்களில் தான் நாங்கள் செய்தோம். இவ்வாறான காலகட்டம் எமக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். காரணம், எமக்கு முதலில் எமது கந்தலோயா பாடசாலை பெற்றோர்களே எமக்கு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். நாங்கள் இங்கு உள்ள அவ்வளவு விடயங்களையும் மாற்றி அமைத்தோம். புதிய கல்வி சிந்தனைகளை மாணவர்கள் மத்தியில் கொண்டு வந்தோம். அப்பொழுது பெற்றோர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நாங்கள் பெற்றோர்களுக்கு பாடசாலையும் சமூகமும் என்ற ஒரு பயிற்சி பட்டறையை செய்தோம். ஒரு நாள் முழு நாள் செயலமர்வை செய்து நவீன கல்வி தொடர்பாக அவர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தினோம். பெற்றோர்களை பாடசாலைக்கு அழைப்பதை விட பெற்றோர்கள் இருக்கும் இடத்துக்கு சென்று நாங்கள் அங்கு கூட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். முன்னால் எங்களுக்கும் அதிபருக்கும் கூடிய முரண்பாடு நடந்துச்சு. அதாவது எங்கள் இதெல்லாம் பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. என்னென்னு சொன்னால், இரவுகளில் இங்கே தங்க வச்சு படிக்க வைக்கிறது, மற்றது வித்தியாசமான ஒரு திரைப்படங்கள் வந்தால் அவர் இதை பிள்ளைகளை கொண்டு போயிட்டு மாணவ செல்வங்களை கொண்டு போயிட்டு காமிப்பார். அப்போ இரவுகளில் எல்லாம் பிள்ளைகளை அப்படி அப்போ மின்சார வசதிகளும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது பெற்றோர்கள்லேருந்து தாய்மார்கள் எல்லாமே அதிபரை கொஞ்சம் அவரோட முரண்பாடுகள் கூட இருந்துச்சு. அதாவது நம்ம அடிமை மட்டத்தை இருந்து ஒரு மாற்றத்தை எடுக்கணும்னு சொல்லி அவர் செய்த முயற்சியில் அவர் வெற்றி ஆகிட்டார். பிறகு பெற்றோர்களும் என்ன செஞ்சோம், அவர் கேட்குற ஒத்துழைப்புகளை கொடுத்து செஞ்சோம். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு நன்மை தான் நடந்தது. கந்தலோயா பிரதேசம் அதிகமான மழை பெய்யும் பிரதேசமாக காணப்படுவதால் ஒரு நாள் உடுத்தி வந்த சீருடையை மறுநாள் உடுத்த முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. அப்பொழுது நாங்கள் பல நெகிழ்வு போக்குகளை கடைபிடித்தோம். குறித்த மாணவர்கள் கலர் உடுப்பில் பாடசாலைக்கு வரலாம் என்ற ஒரு கொள்கையை மேற்கொண்டோம். அதன் மூலம் நிறைய மாணவர்கள் எமது பாடசாலைக்கு வருகை தந்தனர். மேமலை, சீட்டுமலை, செம்பிக் போன்ற பல பிரிவுகளை கொண்டு அமைந்துள்ளது தான் கந்தலோயா தோட்டம். இவைகள் மிகவும் தூரத்தில் உள்ள பிரிவுகளாகும். இங்கிருந்து மாணவர்கள் பாடசாலைக்கு வருவது ஆரம்ப காலத்தில் மிகவும் குறைவாகவே இருந்தது. இடைவெளிகள் அதிகமாக காணப்பட்டன. இருந்த போதிலும் நாங்கள் அவர்களின் இடத்துக்கு சென்று நாங்கள் பல வீதி நாடகங்களை செய்து மாணவர்களை பாடசாலைக்கு வர வைத்தோம். எனக்கு வெளியிலேருந்து படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் இங்கே படிக்க தேவையான அனைத்து வசதிகளுமே பாடசாலை ஏற்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு எங்களுக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் ஏனைய வசதிகள் இங்கே பாடசாலை ஏற்படுத்தி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இங்கே கேம்பஸ்ங்கிறது எல்லா மாணவர்கள்ட்ட ஒரு கனவு மட்டும் இல்லாமல் எல்லாத்தோட நோக்கமும் அது மட்டும்தான் இருக்குது. என்னோட நோக்கமும் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் படித்து கேம்பஸ் போகணும். என்னுடைய வீட்டில் படிக்கும்போது லயத்தில் முரண்பாடுகள் பல காணப்படுவதன் காரணமாகவும்
அங்கே வந்து அதிகமாக வந்து சத்தம் வந்து காணப்படுவதன் காரணமாக வந்து என்னுடைய பாடசாலை நிர்வாகமானது இவ்வாறான பிரச்சனைகளை வந்து என்ன கண்டு கல்வி கற்கும் நோக்கமாக கொண்டு வந்து என்னை வந்து பாடசாலை விடுதியில் வந்து படிக்க வைக்கிறாங்க. நான் வந்து ஏலவலில் வந்து சிறந்த பெறுபேறுகளை வந்து பெறுவதோடு வந்து சிறந்த பல்கலைக்கழகமும் செல்வதோடு என்னுடைய சமூகமாக மலையக சமூகத்திற்கு வந்து சேவையாற்றுவேன். இந்த விடியல் குழு என்பது 2013ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதாவது 2013ஆம் ஆண்டு தோற்றிய சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. இது இன்று 2022 வரை விடியல் குழு காணப்படுகின்றது. அதாவது கந்தலோயாவில் கல்வி கற்று சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களை கொண்டு இந்த விடியல் குழு வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது அந்த விடியல் குழு உறுப்பினர்கள் அன்னளவாக 80 பேர் இருக்கின்றார்கள். அதில் 35 பேர் பல்கலைக்கழகத்தில் பிரவேசித்திருக்கின்றார்கள். இந்த விடியல் குழு என்பது அதாவது எங்களுடைய கந்தலோயா பாடசாலை என்பது மிகவும் பின்தங்கிய பாடசாலை. இங்கு ஆசிரியர் பற்றாக்குறை என்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. அதாவது இந்த ஆசிரியர்களோடு இங்கு கந்தலோயா பாடசாலை ஆசிரியர்களோடு இணைந்து கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு குழுவாக வந்து நாங்கள் காணப்படுகின்றோம். தற்போது வந்து பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில் வாசிப்பு பயிற்சி தொடர்பான ஒரு பட்டறைகளை மேற்கொண்டு வருகிறோம். அதே போன்று தலைமைத்துவ பயிற்சி மேற்கொண்டு வருகிறோம். நாடகம் சம்பந்தமான பயிற்சி பட்டறைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம். இங்கே வந்து ஆசிரியர் இல்லை, பற்றாக்குறை இருக்குது, நிறைய பாடத்துக்கு இங்கே இல்லை. அதை நிவர்த்தி செய்கிற வகையில் எங்கள் விடியல் குழு வந்து பாடசாலையில் படிப்பிக்கிறது எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம். இங்கே தான் ஒரு ஆசிரியராக வரணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னை தயார்படுத்திகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு வேலை கிடைச்சாலும் அது முதல் தெரிவு கந்தலோயா பாடசாலையோட சம்மந்தப்படுத்தி ஒரு ஆசிரியராக வர்றது தான் என்னோட நோக்கமாகவும் இருக்குது. எங்கள் ஆளுகள் இந்த காலத்தில் கேட்பாங்க, எங்கே வேலை செய்கிறீங்க, எங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறீங்களா இல்லாட்டி கொழுங்காட்டில் வேலை செய்கிறீங்களான்னு தான் கேட்பாங்க. இப்போ என்னென்னு கேட்டால் எந்த கந்தலோயாவில் பிள்ளைகளை கேட்ட கைக்கு எந்த கேம்பஸில் இருக்கிறீங்க, என்ன ரிசால்ட்டு, என்ன கோர்ஸ் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு பெருமையாக இருக்குது. எங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க கேம்பஸ்ஸு. இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ படிக்கிற வீட்டில் அவ்வளோ வீட்டுகள்லேயும் பிள்ளைங்க ஒரு பிள்ளை சரி ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் கேம்பஸுக்கு தகுதிப்பட்டு வருது இந்த ஸ்கூல். எமது பாடசாலை மாணவர்கள் விளையாட்டுத்துறையில் அதிக திறமசாலிகள். அதே போல் வலய மட்டம், கோட்ட மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டங்களில் எமது மாணவர்கள் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளனர். எமது பாடசாலை பொறுத்தமட்டில் வளப்பற்றாக்குறை அதிகமாக காணப்படுகின்றது. இருந்த போதிலும் வளப்பற்றாக்குறையை நாங்கள் பொருட்படுத்தாமல் எங்ககிட்ட இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி தேசிய மட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளோம். எமது பாடசாலை 2016ஆம் ஆண்டு தான் உயர்தரம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆன போதும் 2023ஆம் ஆண்டு இக்காலகட்டத்தில் நாங்கள் 37 மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். இது எம்மை பொறுத்தவரை ஒரு பெரிய சாதனை. வெறுமனமே பல்கலைக்கழகத்தில் சென்று படித்துவிட்டு வரும் மாணவர்களாக அல்லாமல் சமூகத்துக்கு, குறிப்பாக மலையக சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய மாணவர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அவ்வாறான மாணவர்களை உருவாக்குவதில் நாங்கள் பெரும் கவனத்தை செலுத்துகின்றோம். எமது மாணவர்கள் நாளை சமுதாயத்துக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு ஊட்டி வளர்த்திருக்கின்றோம். நடைமுறையில் எமது பல்கலைக்கழக மாணவர்களின் செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது அவர்கள் செயற்பாடு அனைத்தும் மலையகத்தை நோக்கி, சமுதாயத்தை நோக்கி முன் செல்வதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். இது ஒரு சந்தோஷத்துக்குரிய விடயமாகும். மாணவர்களுக்கு அறிவூட்டினால் மட்டுமே சமூக மாற்றம் நிகழ்ந்து விடாது என்று சமூக பற்று கொண்ட மாணவர்களை உருவாக்குவதிலேயே கந்தலோயா பாடசாலை கவனம் செலுத்துகிறது. போக்குவரத்து வசதி இல்லாத இவ்வூருக்கு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் காட்டு வழியாக அட்டைக்கடிகளுக்கு மத்தியில் நடந்து வந்து அர்ப்பணிப்புடன் கற்பிக்கும் ஆசிரியர்கள், விடியல் குழு உறுப்பினர்கள், ஏனைய தன்னார்வலர்கள் மற்றும் பெற்றோர் இணைந்து கூட்டிணைவாக செயற்பட்டதனாலேயே இப்பாடசாலையின் வெற்றி மிக குறுகிய காலத்தில் ஏற்பட்டது. இப்பாடசாலையை முன்னுதாரணமாக கொண்டு மலையகத்தின் ஏனைய பின்தங்கிய தோட்டப்புற பாடசாலைகளும் கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்துமாயின் கல்வியின் மூலம் எமது சமூகத்தின் விடியலை நோக்கி நாமும் பயணப்படலாம்.